மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி 22 ஞாயிறு அன்று கோவை கருமத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததா பார்த்திருந்தோம். அது தொடர்பாக பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற வளாகத்திலேயே முதல்வர்களை சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுக்கு பிந்தைய நிகழ்வா பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடியவர், அவர் மீண்டும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான் தொடர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையில முதல்வர்களுடைய ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி தொடர் பார்க்கலாம்? இதை பத்தி ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது மக்களுடைய கருத்தை தான் அவர் பிரதிபலிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. கிட்ட நெருங்கி வந்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் தோணுது. நீங்க பாக்குறீங்க தோழர்? மக்கள் இப்போதல்ல, ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதுவரை தமிழ்நாட்டில் அமையப்பெற்ற ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை நலத்திட்டங்களை எல்லா தரப்புக்கும் தந்து ஒரு நிறைவான ஆட்சியை நடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் இவ்வளவு நாளாக பாராட்டாத ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளரும் இப்போது பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் படுத்துகிற பாடு அவர்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இதற்கு பின்னால் இருக்கிறது. ஏதோ ஓபிஎஸ் வருகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய போகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்துவிடும் என்றெல்லாம் கருதுகிறார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதன் மூலமாக ஓ பன்னீர்செல்வம் பயனடைவாரே தவிர ஓ பன்னீர்செல்வத்தின் வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் பயனடைய போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜிப்ரால்டர் கோட்டை. அந்த கட்சி ஒரு கோட்பாட்டை, தத்துவத்தை முன்னிறுத்தி அரசியலை முன்னெடுக்கிற பேரியக்கம். வெறும் வாக்குக்காக இயங்குகிற ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் இங்கே பதவி பெற்றிருக்கிறார்கள், நிரம்ப இருப்பவர்கள் அதிமுகவில் வந்தவர்கள் தான் என்று ஒரு கருத்து நிலவுதில்ல. அவர்கள் யாராக செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்துத்தான். அண்ணன் செந்தில் பாலாஜி இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் களங்களினுடைய நாயகன். அதனால் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய உழைப்பு கொண்டு வந்து அவரை சேர்த்தது. அண்ணன் முத்துசாமி வந்தார், அதே போல அண்ணன் ராஜகண்ணப்பன் வந்தார். இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அண்ணன் ரகுபதி உட்பட எல்லோரும் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதிமுகவிலிருந்து வந்தாலும் அவர்கள் என்ன பணி செய்தார்கள் என்பதை வைத்துத்தான் திமுகவில் அவர்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப ஓ பன்னீர்செல்வம் என்னவாக வந்திருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியால் கைவிடப்பட்டிருக்கிற ஒரு அபலை நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இங்கே வந்து நிற்கிறார். இதுவே பாரதிய ஜனதா கட்சி அவரை அங்கீகரித்து இருக்குமே ஆனால் அவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரா? நிச்சயமாக வந்து நின்றிருக்க மாட்டார். இப்போதும் கூட நாளையோ நாளை மறுதினமோ அமித்ஷாவோ அல்லது டெல்லி வட்டாரங்களோ இவருக்கு அழைத்து ஏதாவது ஒரு சமிக்ஞைகளை கொடுத்தால் உடனடியாக அவர்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுபவராகத்தான் பன்னீர்செல்வம் இருப்பாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பவர் அல்ல ஓ பன்னீர்செல்வம். அவர் ஒரு பச்சை சந்தர்ப்பவாதி. இப்போது அவருக்கு கால நெருக்கடி, திமுகவின் பக்கம் வந்து நிற்க வேண்டிய கட்டாயம் உருவாகி இருக்கிறது. ஏனால் அவரோடு இருந்த மனோஜ் பாண்டியன் இல்லை, அவரோடு இருந்த வைத்திலிங்கம் இல்லை. இவரால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட இவருடைய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே அந்த மாநிலங்களவை தேர்தலில் இருந்துதான் துவங்கியது. அந்த மாநிலங்களவைக்கு இவர் யாரை அனுப்ப வேண்டும் என்று நினைத்து அனுப்பினாரோ, சண்டமாருதம் செய்து அனுப்பினாரோ, அந்த தர்மரும் இப்ப அவரோடு இல்ல, அதிமுக பக்கம் போயிட்டார். இப்படியெல்லாம் ஒரு சூழலுக்கு வந்ததற்கு பிறகு அரசியலில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்து கொண்டு இன்றைக்கு திமுகவின் பக்கம் போனால் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டையாவது பெற முடியுமா என்கிற நிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்கிறாரே தவிர ஓ பன்னீர்செல்வத்துக்கு திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்கிற திராவிட இயக்க உணர்வோ, மாநில சுயாட்சியை திமுக பேசுகிறது எனவே அண்ணாவினுடைய சுடரை உயர்த்தி நாம் திமுகவுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணமோ ஒருபோதும் இருந்ததில்லை. அவருக்கு முழுக்க முழுக்க சுயநலம் மட்டுமே அரசியலாக இருந்திருக்கிறது. அந்த சுயநலத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு திமுகவின் பக்கம் வந்து நிற்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஐயப்பனுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்தாக பார்க்கணும்னு சொன்னா, இதுவரைக்கும் நான் வந்து ஓபிஎஸ் நம்பி இருந்தேன், இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன், இனிமே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க, அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கள் என்று முதலமைச்சரிடத்திலே அவருடைய பேச்சின் மூலமாக கோரிக்கை வைத்தார்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு சட்டப்பேரவையினுடைய நிறைவு நாள் சார்.
இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு பிறகுதான் சட்டப்பேரவை. இனிமே சட்டப்பேரவை கூட போவதில்லை. அப்போ நிறைவு நாளில் அவர் பேசிய கருத்து, ஓ பன்னீர்செல்வம் பேசின கருத்து இல்ல, ஐயப்பன் பேசிய கருத்து, அம்மாவினுடைய ஆசையோடும் புரட்சித் தலைவருடைய ஆசையோடும் இந்த அரசு தொடரணும்னு சொல்றாரு. எந்த அம்மையார் வாழ்நாளெல்லாம் திமுகவை எதிர்த்தாரோ அந்த அம்மையாரினுடைய ஆசையோட தொடர வேண்டும்னு பேசுற நிலைக்கு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னா, அப்ப அரசியல் ரீதியாக எவ்வளவு அழுத்தங்களுக்கு அவர் ஆட்பட்டுட்டாருன்றதை நாம புரிஞ்சுக்கணும். அவர் ஓபிஎஸ்சியை தாண்டி ஒரு படி மேல போயிட்டார் ஐயப்பன். ஓபிஎஸ் சேர்க்கிறீங்களா சேர்க்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாதுன்னு, என்ன நீங்க சேர்த்துக்கிடுங்க. சட்டப்பேரவை முடிஞ்சிருச்சு, என்னுடைய முடிவை நான் சட்டப்பேரவையில அறிவிச்சுட்டேன், அவை குறிப்பில் இடம்பெறுகிற அளவுக்கு நான் என்னுடைய பேச்சை அறிவிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு எடுக்கணும்னு தன்னை அவர் முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இவையெல்லாம் தேர்தல் கணக்குகள் தான். ஐயப்பனாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்று கருதுவதற்கான சூழலில் தான் இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்போ தேமுதிகவுடைய வருகை என்ன ஒரு சூழலை உண்டாக்கி இருக்குன்னா, திமுக கூட்டணியில இப்ப யார் வந்தாலும் சேர்த்துக்குவாங்க போல அப்படிங்கிற விஷயத்த அங்க பலரும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. அந்த வரிசையில ஓபிஎஸும் வந்து சேருவாரு, முதல்வர் அவர்கள் ஏத்துக்குவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது எப்படி பார்க்கலாம்? இல்ல, திமுக ஒரு பேக்கடான அணி சார். இப்ப தேமுதிக வருகையின் மூலமாக திமுகவுக்கு ஒரு செட்பேக் இருக்குங்கிறதையும் நம்ம பேசித்தான் ஆகணும். என்ன செட்பேக்னா, கொள்கை கூட்டணின்னு சொன்ன கூட்டணிக்குள்ள இனி கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியாது. தேமுதிக கொள்கை கூட்டணியா? மாநில சுயாட்சினா என்னன்னு தேமுதிகவுக்கு தெரியுமா? நான் விமர்சனம் வைக்கல, வாக்கரசியலில் எல்லாமும் சேர்ந்து தான். ராஜாஜியை வைத்துக் கொண்டு அண்ணா அதிகாரத்துக்கு வரலையா? இதெல்லாம் சகஜம். அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், அதிகாரம் இருந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு பணியாற்ற முடியும். அதனாலதான் அரசியல் கட்சியை துவங்கணும். இல்லைன்னா பெரியாரோட இருந்திருக்கலாம், அண்ணா வெளியில வந்திருக்க தேவையில்லை, ஓட்டுக்காக அரசியல் கட்சி துவங்கி இருக்க தேவையில்லை. அப்போ இதெல்லாம் செய்தாக வேண்டும்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதை செய்யணும், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா தேமுதிகவாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, அதனால சரி பரவாயில்ல, அதன் மூலமாக ஒரு 0.8% வாக்கோ 1% வாக்கோ கிடைக்குமானால் அதை ஏன் நாம நஷ்டப்படுத்திக்கணும்? ஒரு தொகுதியில 300 ஓட்டு தேமுதிகவுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த 300 ஓட்டை ஏன் இழக்கணும்? அந்த 300 ஓட்டு ஏன் எதிரணிக்கு போகணும்? அப்ப இந்த 300 ஓட்டை நாம யூட்டிலைஸ் பண்றதன் மூலமாக இன்றைக்கு தேர்தலில் குறைந்தபட்சம் 1000-500 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 60 தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை இப்ப பகுதியா குறைச்சிருக்காரு முதலமைச்சர் தேமுதிகவினுடைய வருகையின் மூலமாக, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த கணக்குல நீங்க ஓ பன்னீர்செல்வத்தை வைக்க கூடாது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு இண்டிவிஜுவல், தேமுதிகன்றது ஒரு கட்சி. ஓ பன்னீர்செல்வம் முன்னாடி யார் இருக்கா? அவருக்கு எங்க இருக்கு கட்டமைப்பு? அவர் கட்சிக்கு ஆபீஸ் இருக்கா? அவர் கட்சிக்கு பேர் இருக்கா? அவர் கட்சிக்கு கொடி இருக்கா? எதுவுமே இல்ல சார். முன்னாள் முதலமைச்சர் லேபிள் மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்கு. வேற என்ன இருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட? தேனி பகுதியில பாத்தீங்கன்னா அவருக்கான செல்வாக்கு இருக்குது. எடப்பாடி அவர்கள் அங்கேயே போய் முறையிட்டு தான் அவருடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல தனித்து நின்றே போட்டியிட்டு 3 லட்சம் ஓட்டுகள் மேல வாங்கியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா 12 பன்னீர்செல்வத்தை நிறுத்தினாங்க, அதையும் தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்களே பேசுறாரு. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதருக்கான ஒரு பலமா பார்க்க முடியாது நம்மளால. நேற்றைக்கு ஒரு நிகழ்வுல நானும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கனி அவர்களும் பங்கேற்று பேசணும், ஒரு மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில. அப்ப நான் அண்ணன் நவாஸ்கனி அண்ணன் கூட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், அண்ணன் நீங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல ரொம்ப டிஃபிகல்டிஸ் நிறைய ஃபேஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது என்ன? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஃபெமிலியர் கேண்டிடேட் ஆச்சு, களத்துல திமுக தானே அங்க ஸ்டாரு, ஏனி சின்னம் எங்க சின்னம், அந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் சேர்த்தது திமுக. திமுக ரொம்ப இலகுவா வேலை பார்த்தாங்க, திமுக கிட்ட களத்துல நிக்க முடியல. 75 கோடியிலிருந்து 100 கோடி ரூபாய் வரை செலவு செய்திருப்பார் ஓ பன்னீர்செல்வம், ஆனால் அவரால் வாக்குகளை பெரிதாக அறுவடை செய்ய முடியலன்னு சொன்னார். இதுதான் களத்துல யதார்த்தம். திமுக பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி, கட்டமைப்பை பலமாக வைத்திருக்கிற கட்சி. ராமநாதபுரத்துல 100 கோடி செலவு செஞ்சவரு எல்லா தொகுதிக்கும் 100 கோடி செலவு பண்ணுவாரா? காசு எடுத்து வெளியில விடுவாரா? சம்பாதிச்ச காசை? அவர்கிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸே காசு செலவு பண்ண மாட்டாருன்றதுதான். நிகழ்ச்சிகள் நடத்தினா காசு கொடுக்க மாட்டாருன்றதுதான். எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, நிகழ்ச்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே செட்டில்மெண்ட் பண்ணிடுவாரு. அதனாலதான் எடப்பாடி நிகழ்ச்சி எழுச்சியாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு இறுக்கமான மனநிலை, துக்க வீட்டுல இருக்கிறது மனநிலையிலேயே இருப்பாங்க பன்னீர்செல்வத்தோட இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ தேனியில அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு, ராமநாதபுரத்துல அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு பொய்யான செய்தி.
பாஜகவோடு சேர்ந்து பாஜகவினுடைய வாக்கு, இன்ன பிற கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்து தான் அவர் ராமநாதபுரத்துல வாக்குகளை பெற்றாரு. அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு ஓட்டு இல்லையா? அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு உண்டான ஓட்டு எங்க போச்சு? கிருஷ்ணசாமிக்கு உண்டான ஓட்டு எங்க போச்சு? இப்ப இதெல்லாம் நீங்க எந்த கணக்குல வைப்பீங்க? பாஜகவுக்குன்னு ஒரு வாக்கு இருக்குல்ல, பாஜக தனித்து போட்டியிட்டு நயினார் நாகேந்திரன் இதே ராமநாதபுரம் தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? அது பாஜக ஓட்டு தானே. அப்ப அந்த ஓட்டையும் சேர்த்து தானே இவர் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே இவர் வாங்கின ஓட்டு. தேனியில என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? தேனியில இருக்கிற மாவட்ட செயலாளரே தக்க வச்சுக்க முடியலையா அவரால? தேனியில இருக்கிற நகர ஒன்றிய செயலாளர்களே தக்க வச்சுக்க முடியலையா ஓ பன்னீர்செல்வத்தால? என்ன தேனியில பெரிய செல்வாக்கு இருக்கு? ஒரு செல்வாக்கும் இல்ல தேனியில. அப்படி எல்லாம் சொல்கிறார்கள். அப்படி ஒரு செல்வாக்கு இருந்திருக்குமே ஆனால் இதுவரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் தேனியில எத்தனை கூட்டம் போட்டார்? நீங்க கணக்கெடுங்க. ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பிறகு தேனியில் எத்தனை கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்? எத்தனை ஆயிரம் பேரை தேனியில திரட்டியிருக்கார்? செல்வாக்கு தானே சார். தேனியில திரட்டணும்ல சார். ஏன் திரட்டல? ராமநாதபுரத்துல எத்தனை கூட்டத்தை போட்டாரு? மாநாடு நடத்திட்டாரா ராமநாதபுரத்துல? இதுக்கடையில ராமநாதபுரத்துல ஒரு எம்பி இருந்தார் அவருக்கு, தர்மர்னு. அந்த எம்பியை வச்சுக்கிட்டே அவரால் அங்க ஒண்ணும் செய்ய முடியல. இதுதான் ஓ பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு. இதெல்லாம் சும்மா அவர் தேர்தல்ல நின்னாரு, இத்தனை ஆயிரம் ஓட்டு வாங்கினாரு, அதனால அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவருடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கு இல்ல. பாஜக இன்ன பிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்த செல்வாக்கு. டிடிவி தினகரன் இருந்தாரு ராமநாதபுரத்துல. அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் சார்பில் போட்டியிட்ட வாத்து ஆனந்த் இப்ப அதிமுக இருந்து திமுகவுக்கு வந்துட்டாரு. அவர் அன்னைக்கு 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கினாரு 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல. 1.5 லட்சம் வாக்குகளை வாங்கின டிடிவி தினகரன் இன்னைக்கு பாஜக கூட்டணியில இருந்ததுனால அந்த 1.5 லட்சம் வாக்குகளும் பாஜக வாக்குகளும் சேர்த்துதான் பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்சிச்சு. இண்டிவிஜுவல் ஓட்டா அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கலன்னு தானே பொருள். பாஜக வாங்கிய 2 லட்சம் வாக்குகள், இந்த பக்கம் 1.5 லட்சம் வாக்குகள் அமமுக வாங்கின ஓட்டு, இதெல்லாம் சேர்த்து தானே சார் 3.5 லட்சம் ஓட்டு. அப்ப அவரோட ஓட்டு எங்க சார்? அவருக்கு ஒரு ஓட்டு கூட உழுவலன்னு தானே சார் பொருள். அதனால பன்னீர்செல்வத்துக்கென்று எந்த விதமான பெரிய செல்வாக்கும் இல்லை. அவரை திமுகவில் வைத்துக் கொள்வதன் மூலமாக திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருக்கு ஒரு கட்சி இனிமேல் தான் உருவாகணும். அவருக்கு ஒரு கொடி இனிமேல் தான் உருவாகணும். அவருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இனிமேல் தான் உருவாகணும். அது என்னமோ அதிமுக உரிமை மீட்பு கழகம்லாம் வச்சிருக்காரு, அப்படி எல்லாம் கட்சி நடத்த முடியாது. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது அதிமுகவை மீட்கிறதுக்கு ஒரு கழகம், அது ஒரு கட்சி, அது திமுக கூட்டணியில வருமா? திமுக காரர்கள் என்ன அவ்வளவு இலகுவாக அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான் அவரால் செய்யலாம். இப்போ அதிமுகவிலிருந்து பிளவுபட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் ஐக்கியமானார் என்கிற செய்தியை வேண்டுமானால் கொடுக்கலாம். திமுகவில் இணைந்ததற்கு பிறகு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான வாய்ப்பை வேண்டுமானால் கேட்டு பெறலாமே தவிர, கூட்டணியில் இணைந்து அவர் ஒரு கட்சின்னு எல்லாம் இங்க அடையாளப்படுத்த முடியாது. அதற்குண்டான தேவையும் திமுகவுக்குள்ள, அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இல்ல. ரைட். ஓபிஎஸ்ஆல திமுகவுக்கு பலம் இல்லை அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க. அதுதான் பல்வேறு நபர்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது திமுக மூலமா ஓபிஎஸ்க்கு ஒரு பலன் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நாங்க கூட்டணியில சேரணும்னாலுமே நான் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், எங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் முறையிடலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, 100% ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதாயம் இருக்கு சார். ஓ பன்னீர்செல்வம் வாழ்க்கையில ஒரு அபலையை போல நின்று கொண்டிருக்கிறார். இப்ப திமுக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பை ஓ பன்னீர்செல்வத்துக்கு தருமையானால் அது ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய காட்டப்படுகிற கருணைன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏன்னு சொன்னா அதிமுக பக்கம் அவர் போக முடியாது. நிபந்தனையற்ற முறையில் நான் சேர்றேன்னு சொன்னாரு. நீ ஒரு முறையிலையும் சேர வேணாம், வெளியே போன்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி. உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு பாக்கியமாக இருக்குமே, அந்த வாய்ப்பு தரமாட்டீர்களா என்று யாசகம் கேட்டார் மோடி இடத்துல. நான் பிச்சை கூட போடுவதற்கு நீ தகுதியற்றவன் என்று சொல்லி விரட்டி அடித்தார் மோடி. இப்ப என்ன சூழலு? எங்க போக முடியும்? வேற என்ன வாய்ப்பு இருக்கு? விஜய்கிட்ட போகலாம். ஆனா விஜய் போய் பார்த்து பேச முடியுமா பன்னீர்செல்வத்தால? விஜயை அழைச்சிக்கிட்டு நான் பேச வைக்கிறேன்னு பன்னீர்செல்வத்தை அழைச்சிட்டு போய் விஜய்கிட்ட உட்கார வைக்க முடியுமா செங்கோட்டையனால? அதுவும் முடியாது. அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திமுகவின் பக்கம் நின்று குறைந்தபட்சம் இந்த களத்துல தான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் என்கிற செய்தியாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி ஆகணும். அவர்கிட்ட இருக்கிற 2-3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காவது ஒரு செய்தி அவர் சொல்லணும். அதற்காக அவர் மெனக்கெடுக்கிறார். அவருக்கு நிரம்ப லாபம் இருக்கு, திமுகவுக்கு ஒரு லாபம் இல்லை. அவருக்கு வாழ்க்கை இல்லை, அரசியலில் பயணம் இல்லை. எனவே அவர் திமுகவோடு இருந்தால் ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும், ஏதாவது ஒரு வாய்ப்பை பெற முடியும். அவருக்குத்தான் 100 விழுக்காடு லாபம் இருக்கே தவிர திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை சார்.
இப்போ சப்போஸ் இவரை சேர்த்துக்கிட்டா நீங்க சொல்றீங்க அவருக்கு பலம் இல்லைன்னு, ஆனா திமுக ஒரு கட்சியை யோசிக்கும் போது நம்மள சவுத்துல சேர்த்துக்கிட்டா ஒரு 300 ஓட்டோ ஒரு 1000 ஓட்டோ கிடைக்கத்தான வாய்ப்பு இருக்குது இல்ல அப்படின்னு ஒரு கருதி சேர்த்துக்கும் பட்சத்துல திமுகவுடைய கூட்டணி மேல என்ன பர்செப்ஷன் மக்கள் மத்தியில உண்டாகுன்னு பாக்குறீங்க? திமுக அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் பலரை வாழ வைத்திருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லையா, அண்ணன் சேகர் பாபுவில் துவங்கி பழைய அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், புதிய அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் என பலரையும் இன்றைக்கு திமுக அடையாளப்படுத்தி அங்கீகரித்திருக்கிறது. தோப்பு வெங்கடாசலத்தை கூட ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கிடுச்சு சார். இப்ப வந்தவர் சார் ஆக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ எல்லாரையும் அங்கீகரிச்சிருக்காங்க, யாரையும் அங்கீகரிக்காம விடல. அதனுடைய பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்க்கணும். வருகிறவர்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள்னு பார்க்கணும். இப்போ ஓ பன்னீர்செல்வம் தன்னை பாஜகவினுடைய அடிமை என்று வெட்கப்படாமல் காட்டிக் கொண்டவர். அவருக்கு ஏதோ ஒரு அச்சமோ கூச்சமோ இருந்து, இல்லைங்க அப்படிலாம் நான் எப்படிங்க அடிமைன்னு சொல்ல முடியும், மனசு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட சரிங்க பரவாயில்லைங்க, வெளியில காலில் உழுவுறதுக்கு வெக்கப்படுறாங்க அந்த ஆளுன்னு சொல்லலாம். நான் அடிமைன்னு சொல்றதுல எனக்கு என்ன ஏஜமா குறை இருக்கு? நான் அடிமைதான் ஏஜமா, நான் 100% உங்கள்ட்ட அடிமையா இருக்கிறேன் ஏஜமான்னு பட்டவர்த்தனமாக தன்னை அடிமையாக அறிவித்துக் கொண்டு அடிமையாக இருந்தவர். அவரை இப்ப நீங்க மீட்டு கொண்டு வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்துக்குள்ள வைக்கணும்னு முயற்சி பண்றீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு வாக்கு அறுவடை செய்ய தரும்னா, நான் பணிவன்போடு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற, அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த சாதிய சமூகம் இருக்குல்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் இருக்குல்ல, அது ஏற்கனவே இங்க பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறத முதலமைச்சர் உணரணும். முதலமைச்சருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு நாம உணர்த்துவதற்கு ஒன்றும் பெரிய ஆட்கள் இல்லை. அவருக்கு தெரியாதா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியார், மூர்த்தியார், இன்னும் சொல்கிறேன் ஐ பெரியசாமியார், அண்ணன் தங்கம் தென்னரசியார், இந்த பிரதிநிதித்துவம் எல்லாம் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதித்துவம் தானே. அப்ப இவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை வைத்தெல்லாம் பெற முடியாத வாக்குகளை ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே அழைத்து வருவதன் மூலமாகத்தான் பெற முடியுமா என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே. அப்படி ஒரு பெரிய செல்வாக்கு அந்த சமூகத்துக்குள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கா? அதை சொல்லுங்க முதல்ல. ஓபிஎஸ் ஒட்டுமொத்த முக்குளத்தூரினுடைய அல்லது பிரமலை கல்லர்களினுடைய ஆதர்ச நாயகனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு. எனக்கு தெரிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தில் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் ஆட்படாத ஒரு தலைவராக ஸ்ரீதர் வாண்டையார் வெளிப்பட்டிருக்காரு. அவரே திமுக கூட்டணியில தான் இருக்காரு. நிர்மலா சீதாராமன் அம்மையார பட்ஜெட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்துல கிழித்தெடுத்தார ஒரு கூட்டத்துல. அந்த அம்மா வந்தா கேள்வியா கேட்டு விரட்டி அடிங்கன்னு சொன்னார, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினார. அப்போ அவரிடம் இருக்கிற உறுதிப்பாடு, அவரிடம் இருக்கிற முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை விட ஓ பன்னீர்செல்வத்திட முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளோ அல்லது முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஆதரவோ இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற லேபிள். அது என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் என்கிற அந்த அடையாளம். முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு வந்தா என்ன ஆகும்னா, திமுகவுக்கு ஒரு முன்னாள் இது வரைக்கும் எந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுகல சேரல. காமராஜர் சேரல, பக்தவச்சலம் சேரல, ஜெயலலிதா சேரல, எம்ஜிஆர் சேரல, ஜானகி அம்மையார் சேரல. ஒரு முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் முதல் முறையாக சேருவார் என்றால் அது ஓ பன்னீர்செல்வமாகத்தான் இருக்கணும். அந்த ஒரு லேபிள் தானே தவிர அதை தாண்டி வேறு எந்த வகையிலும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு பயன்பட போவதில்லை. உங்களை தெளிவான விளக்கங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.